விவசாயிகளை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசை கண்டித்து விவசாய விரோத போக்கினை கடைபிடித்து வருகிற ஒன்றிய அரசினை கண்டிக்கிற வகையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், இயற்கை விவசாயம், விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், SKM ஒருங்கிணைப்பாளர், அதே போல தற்சார்பு உழவர் இயக்கம், டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம், காவிரி பாசனதாரர்கள் விவசாயிகள் சங்கம், விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு, விவசாய சங்கங்கள் கூட்டு இயக்கம், இந்திய விவசாயிகள் சங்கம், அதே போல இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி ஆகிய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் இணைந்த இந்த கூட்டமைப்பில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசின் மூலமாக செயல்படுத்த வேண்டிய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய அரசு தவறி இருக்கிறதை சுட்டிக்காட்டி வருகிற மே மாதம் முதல் வாரத்தில் தமிழ்நாடு முழுமையும் ஒன்று திரட்டி திருச்சி மாநகரத்தில் மிகப்பெரிய அளவிலே கண்டன கூட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக வேளாண் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை மத்திய அரசு சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வலியுறுத்தியும், தமிழ்நாட்டில் புயல், மழை, வெள்ள பாதிப்புகள் தமிழ்நாடு அரசுக்கு ₹1 கூட உதவித்தொகை வழங்காததை கண்டிக்கிற வகையிலும், அதே போல தேசிய வேளாண் சந்தைப்படுத்தும் வரைவு மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தியும், இலவச மின்சாரத்தை பறிக்கும் மின்சார திருத்த மசோதாவை கைவிடக் கோரியும், அதே போல வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு C2+15 படி விலை அறிவிக்க கோரியும், இப்படி 5க்கு மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து சங்கங்களையும் சேர்ந்தவர்கள் முழுமையாக விவசாயிகள் போராடுகிற இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எங்களுடைய இந்த அமைப்பின் சார்பில் கூட்டங்களை நடத்தி ஒருங்கிணைத்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை, விவசாயிகள் சங்கங்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கிற வகையில் நடைபெற இருக்கிற இந்த கண்டன கூட்டம், அந்த கண்டன கூட்டத்திற்கு அத்தனை விவசாயிகளையும் பங்கேற்கிற வகையில் தயார்படுத்துவதற்காக ஏறத்தாழ 1 மாத காலத்திற்கு இந்த பணியை தொடங்கி நடத்தி செய்வதாக திட்டமிட்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து டெல்லியிலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அப்ப காவிரி நீரை நம்பாம இருக்கோம். இப்ப இது அணை கட்ட போறாங்க கர்நாடக அரசு. இப்ப துணை முதல்வர் சென்னைக்கு வந்தாரு. இது கட்டுவதற்கான வாய்ப்புகள் குறைவு, நிச்சயமாக முடியாது. வலியுறுத்திருக்கீங்களா? இல்ல நாங்க போன்றது அதுவும் அந்த கோரிக்கையும் எங்களுடைய கோரிக்கை இடம்பெற்றிருக்கு. டெல்லியில போய் போராடிட்டு இருக்காங்க, அங்க அரசு பண்ணிக்கிறாங்க. ஆமா, இங்க நம்ம கண்டன கூட்டங்கள் நடத்தி எப்படி அது அழுத்தத்தை கொடுக்க முடியும்? இப்போ முதல் கட்டமாக நாங்க எங்கெல்லாம் ஒருங்கிணைக்கிறோம்ல, எங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை தொடர் முயற்சி தான் இங்கே ஆரம்பிச்சு டெல்லியில போய் முடிக்க போறோம். நன்றி.